இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸ் தான் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓ எப்படி இருப்பாரு அப்படின்னு உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ அப்படின்னா எப்படியும் ஒரு 55 வயசு இருக்கும், தலைமுடியெல்லாம் நிறைச்சிருக்கும், துண்டு செய்து பழுத்த பழமா இருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா 1996 காலகட்டத்துல 27 வயசுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனியோ சிஇஓவா இருந்தவர் தான் மைக்கேல் டெல். அவர் உருவாக்கிய நிறுவனம் தான் டெல் கம்பெனி. எப்படி 27 வயசுலயே இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணாருன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். 23 பிப்ரவரி 1965 அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரத்துல பிறந்தவர் தான் மைக்கேல் டெல். இவங்க அப்பா ஒரு டென்டிஸ்டா இருந்தாரு. இவங்க அம்மா ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருந்தாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க ஃபேமிலி. இருந்தாலும் அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவர் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே, அதாவது அவருக்கு ஒரு 8 வயசு இருக்கும் போதே அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் நாங்க உனக்கு காசு கொடுப்போம், அதுக்கப்புறம் 10 வயசுல இருந்து உன்னோட தேவைகளை நீ தான் பாத்துக்கணும், நீ படிச்சுக்கிட்டே உனக்கு தேவையானதை நீயே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. இதனால சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த பொறுப்புணர்வு இருந்தது. அவருக்கு 9 வயசு இருக்கும் போதே அவர் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். 1974 அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி போஸ்டிங்ல வர ஸ்டாம்புகளை கலெக்ட் பண்றதுக்கு நல்ல வேல்யூ இருந்தது. நிறைய பேர் அதை கலெக்ட் பண்றதை ஒரு ஹாபியா வச்சிருந்தாங்க. ஆனா இவர் வித்தியாசமான நிறைய ஸ்டாம்புகளை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதுல நல்ல ஸ்டாம்புகளை சில பேருக்கு வித்து லாபமும் பார்க்க ஆரம்பிச்சார். அப்போ அவருக்கு வெறும் 9 வயசு தான். இதை தொடர்ந்து தன்னுடைய 10வது வயசுல ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்திரம் கழுவுற வேலையில தாங்க ஜாயின் பண்ணாரு. கொஞ்சமா அங்க பதவி உயர்வு அடைந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த ஹோட்டல் சூப்பர்வைசராகவே மாறிட்டார். ஏன்னா இவருக்கு நல்ல கணக்கு வரும், விஷயங்களை டக்குன்னு புரிஞ்சுக்குவாரு, எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணுவாரு. அதனால ஒரே வருஷத்துல அந்த ஹோட்டல் சூப்பர்வைசராகவே மாறிட்டார். இந்த மாதிரி ஹோட்டல் வேலை, ஸ்டாம்ப் கலெக்ஷன் இது மட்டும் பண்ணாம ஹூஸ்டன் போஸ்ட் அப்படின்ற ஒரு டெய்லி நியூஸ் பேப்பருக்கு ஆள் பிடித்து தரக்கூடிய வேலையும் பார்த்தார். அதாவது இப்போ நம்ம ஊர்ல ஹிந்து பேப்பர்லாம் விற்கிது இல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல ஹூஸ்டன் போஸ்ட்ன்றது ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர். வீடு வீடா போயிட்டு இந்த மாதிரி இந்த பேப்பரை சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வேலை. இவரு ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி இந்த பேப்பரை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் கேட்கல. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த பேப்பர் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எதுக்காக இந்த பேப்பரை படிக்கிறீங்க அப்படின்னு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. சில பேர் சொன்னாங்க, நான் சொந்த வீடு வாங்கணும், அதுக்காக ரியல் எஸ்டேட் ஆட்ஸ் எல்லாம் இந்த பேப்பர்ல வரும், அதுக்காக தான் இந்த பேப்பர் வாங்குறேன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் நான் வேலை தேடுறேன், எங்க வேலை இருக்குன்னு பாக்குறதுக்காக இந்த பேப்பரை வாங்குறேன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னாங்க. அதன் பிறகு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய நகரத்தில் உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு இந்த பேப்பரை வாங்க தகுதியுள்ள நபர்கள் யார் அப்படின்ற டேட்டாவை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணாரு. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட மட்டும் போயிட்டு இந்த பேப்பரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டாம யாருக்கு தகுதி இருக்கோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட விற்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்போ உங்களோட தேவைகள் என்னவா இருக்கலாம், ரியல் எஸ்டேட் ஆடு பார்க்கணும்னு இருக்கலாம், இல்ல வேலை தேடணும்னு இருக்கலாம், அதெல்லாம் அந்த பேப்பர்ல இருக்கு பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பேப்பரோட வேல்யூவை சொன்னார். அதே மாதிரி இந்த நம்ம ஊர்ல இந்த ஆட்கள்லாம் இந்த பேப்பர் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களை பத்தியும் சொல்லவும் செஞ்சார். இந்த மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பேப்பர்ல ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சார். இதன் மூலம் பெரிய லாபம் அடைந்தார். அவர் ஸ்கூல் படிக்கும் போதே தன்னுடைய ஸ்கூல் ஆசிரியர்கள் எவ்வளவு சம்பாதிப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலா அவரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, இவ்வளவு வேலைகள் பார்த்து பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ணாரு தெரியுமா? முதல்ல ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர் வாங்கினார். நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் வாங்கினா என்ன பண்ணுவோம், அதுல சில சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம், கேம் விளையாடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா அவரு முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு 2 நாள்ல அவருக்கு போர் அடிச்சிருச்சு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு கம்ப்யூட்டரை அக்கு வேற ஆணி வேற கலட்டி என்னென்ன ஹார்ட்வேர்லாம் உள்ள இருக்குன்னு பார்த்தாரு. மதர் போர்டா, ஓ இதுதான் மதர் போர்டு, இதுதான் ரேமு அப்படின்னு அத்தனை பார்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு யூஎஸ்ல மொத்தமே கம்ப்யூட்டர் விற்கக்கூடிய நிறுவனங்களா 2 நிறுவனங்கள் தான் இருந்தது. ஒன்னு ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ், இன்னொன்னு ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ். ஐபிஎம் நிறுவனம் $2500 கம்ப்யூட்டர்களை வித்துக்கிட்டு இருந்தது. ஆப்பிள் நிறுவனம் $3000 கம்ப்யூட்டர்களை வித்துக்கிட்டு இருந்தது. இவர் தான் கம்ப்யூட்டரை கலட்டி அதுக்குள்ள என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டார்ல. அப்போ இந்த பார்ட் எல்லாம் தனித்தனியாவே நம்ம விலைக்கு வாங்கிட்டா தனியா அப்ப அதெல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இதை விட கம்மியான விலையிலேயே ஒரு கம்ப்யூட்டரை விற்கலாம், இவங்க ஏன் இவ்வளவு விலை வச்சு விற்கிறாங்க அப்படின்னு யோசிச்சார். ஆப்பிள் நிறுவனமும்
ஐபிஎம் நிறுவனமும் தங்களுடைய கம்ப்யூட்டர்களை அதை விற்கக்கூடிய ஏஜென்ட்டுகளுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த நடுவில் இருக்க அந்த ஏஜென்ட்டுகள் தான் இவ்வளோ விலை ஜாஸ்தியா வச்சு விற்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ நாம இதே மாதிரி கம்ப்யூட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் வாங்கி அதை கம்ப்யூட்டரை அசம்பிள் பண்ணி விற்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கே விற்க முடியும். நடுவில் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் டைரெக்டாக கஸ்டமருக்கு விற்றோம் அப்படின்னா பயங்கரமான லாபம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். யோசிச்சதோடு இல்லாமல் தன்னோட கல்லூரியில் படிக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு இதே மாதிரி கம்ப்யூட்டரை அசம்பிள் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் தன்னுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு இதே மாதிரி கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணி கொடுத்தாரு. தன்னுடைய காலேஜ் மட்டும் இல்லாமல் அடுத்த சில காலேஜுகளுக்கு போய் பேசி ஒவ்வொரு மாதத்துக்கும் இதே மாதிரி $50,000 அளவுக்கு கம்ப்யூட்டர்களை விற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க. காலேஜ் படிக்கும் போதே நல்ல லாபம். இதைத் தொடர்ந்து 1984 டெல் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு நீங்க கிட்ட சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை நாங்களே உங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுப்போம், இதனுடைய விலை வெறும் $795 தான் அப்படின்னு சொன்னாருங்க. யோசிச்சு பாருங்க, $2,500 ஐபிஎம் நிறுவனமும் ஆப்பிள் நிறுவனமும் கம்ப்யூட்டரை வித்துக்கிட்டு இருக்கும் போது அதுல பாதிக்கும் கம்மியான விலையில வெறும் $795 ஒருத்தர் கம்ப்யூட்டரை வித்தாரு அப்படின்னா வாங்க மாட்டாங்களா என்ன? இது வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை அசம்பிள் பண்ணி கம்ப்யூட்டரா வித்து கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இதன் பிறகு இன்டெல் நிறுவனத்துக்கூடையும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோடையும் டீல் பேசி இவங்களே டெல் கம்ப்யூட்டர்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. டெல் கம்ப்யூட்டர்ஸ் மார்க்கெட்ல சக்கப்போடு போட ஆரம்பிச்சது. இதைத் தொடர்ந்து 1987 அமெரிக்கா மட்டும் இல்லாம யூகே மற்றும் யூரோப்லயும் தன்னுடைய சேவையை விரிவுபடுத்தினாரு. ஆன்லைன் மூலமாவே ஏகப்பட்ட ஆர்டர்கள் குவிய ஆரம்பிச்சது. 1988 டெல் நிறுவனம் ஐபிஓ வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட பேர் டெல் நிறுவனத்தினுடைய ஷேர்ஸை வாங்க ஆரம்பிச்சாங்க. இதைத் தொடர்ந்து தன்னோட 26வது வயசுலேயே முதல் பில்லியனியரா மாறினார். அது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி 26 வயசுக்குள்ளேயே செல்ஃப் மேட் பில்லியனியரா மாறினது கிடையாது. வெறும் 26 வயசுலேயே பில்லியனியரான முதல் ஆள் மைக்கேல் டெல் அவர்கள் தான். இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டர் விற்பனையில டெல் நிறுவனம் தான் முதலிடத்துல இருந்தது. இன்னைக்கு மைக்கேல் டெல் அவர்களுடைய சொத்து மதிப்பு $85 பில்லியன், இந்திய மதிப்புல 7 லட்சம் கோடி ரூபாய்ங்க. அதாவது ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுற பையனா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அவரு இன்னைக்கு 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிபதியா மாறி இருக்காரு. மைக்கேல் டெல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டரை வாங்கினதுதான் என் வாழ்க்கையில திருப்புமுனையான சம்பவம்னே சொல்லலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வீடு வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றது இதெல்லாம் ஒரு அசெட் அப்படின்னு. இது எல்லாமே உண்மைக்குமே அசெட் தான். ஆனா அதை விட உண்மையான சொத்து நம்மளோட அறிவு தான். கம்ப்யூட்டர் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு பெரிய அசெட்னே சொல்லலாம். கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்குவீங்க. அப்படின்றதால தான் நான் நிறைய பேருக்கு கம்ப்யூட்டரை கம்மியான விலையில விற்க ஆரம்பிச்சேன். நான் வித்த கம்ப்யூட்டர்ஸ் மூலமா நிறைய பேரோட வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு மைக்கேல் டெல். இன்னைக்கு ஃபோன் யுகம் வந்துருச்சு, ஆனா இன்னைக்குமே கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பாருங்க, கம்ப்யூட்டர்ல தான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படின்னு ஆணித்தனமா சொல்றாரு மைக்கேல் டெல். அதே மாதிரி நீங்க பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல நாலேஜை வளர்த்துக்கணும், ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நல்ல கம்ப்யூட்டரை வாங்குங்க. நிஜமாவே கம்ப்யூட்டர் இருந்தால் தான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். சரி, இவராது 1991 தன்னுடைய 26வது வயசுல தான் பில்லியனியரா மாறினார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் வரைக்கும் இந்த சாதனையை இவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. 2008 தான் இவரோட சாதனையை ஒருத்தர் முறியடிச்சாரு. இவராவது 26 வயசுல செல்ஃப் மேட் பில்லியனியரா மாறினார். ஆனா இவரை விட கம்மியான வயசுல வெறும் 23 வயசுலயே பில்லியனியரா ஒருத்தர் மாறினார். அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் ஃபேஸ்புக் நிறுவனத்தை தொடங்கிய மார்க் ஜுக்கர்பெர்க் அவர்கள். வெறும் 23 வயசுலயே அப்பா அம்மாவோட சப்போர்ட்லாம் இல்லாம எப்படி இவரால் இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிக்க முடிஞ்சது? ஃபேஸ்புக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் நிறுவனத்தோட மொத்த வெற்றி கதையும் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.